அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி திங்கள் கிழமை, தேய்பிறை 5/1/2026. துவிதியை திதி காலை 9:57 வரை. அதன் பிறகு திருதியை திதி மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் மதியம் 1:25 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சுக்கிரனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதனத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, வாஸ்து பூஜை செய்ய, வன தெய்வங்களை வணங்க, வாகன பழுது நீக்க, கிணறு ஆழப்படுத்த, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, விதி என்று ஒதுங்காதே, சதி என்று பதுங்காதே, மதி இருக்க தயங்காதே. ஆமாங்க, இதெல்லாம் தலையெழுத்துங்க, விதிங்க. அப்படி இப்படின்னு யாராவது சொன்னால் அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. தலை எழுத்தாக இருந்தாலும் எந்த எழுத்தாக இருந்தாலும் அதை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு தன்னுடைய கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் எல்லாவற்றையும் விரட்டி அடித்து வெற்றி கொடி நாட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தடங்கலாகி தான் முடியுது. தடங்கள் ஆகிடுதேன்னு சொல்லி நீங்கள் தயங்கிறது இல்லை. தடங்களை தாண்டி நாம் முன்னேறுவோம்னு சொல்லி எப்பொழுதுமே எந்த தடைகள் வந்தாலும் அதை தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. சந்திரனுடைய போக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள், சமையலறை சாதனங்கள் இதெல்லாம் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன பழுதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் சரி செய்வீங்க. உங்களுடைய ராசிக்கு கேது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கார். அப்படி இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. அவங்களுக்கு வளமான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறது உங்கள் கடமையாக இருக்கிறதுனால அவங்களுக்காக ஏதாவது சேமிக்கணும், அல்லது ஒரு இடமாவது வாங்கி வைக்கணும், அல்லது ஒரு நகை வாங்கி வைக்கணுங்கிற முடிவுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக வலுவாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, வரவு உண்டு. பழைய சிக்கல்களிலேருந்து இன்னைக்கு நீங்கள் விடுபடுவீங்க. ஆனாலும் 7.5 சனி இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு சின்ன மனக்கலக்கம் அடி மனசுக்குள்ளார வரும். அப்போ 7.5 சனி வந்தப்பெல்லாம் கஷ்டப்பட்டோம், இப்போ மறுபடியும் வந்திருக்குது, இப்போவும் கஷ்டப்படுவோமோ அப்படிங்கிற மாதிரியான பயம் ஒரு பக்கம் இருக்கும். அப்போ நடந்த தசை வேறு, இப்போ உங்களுக்கு நடந்துட்டுருக்கிற தசாபுத்தி வேறுங்கிறதுனால நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இருந்து வந்த மறைமுக சிக்கல்கள், சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாமே விலகும். ஏன்னா 10ஆம் இடத்தை சந்திரன் பார்க்கறதுனால இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தோல்விகள் என்பது உன்னை தூங்க வைப்பதற்காக பாடப்படும் தாலாட்டல்ல, நீ நிமிர்ந்து நிற்பதற்கான தேசிய கீதம். ஆமாங்க, அதனால தாங்க
தோல்வியை பார்த்துட்டு துவண்டு போக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க, சோர்வாகவும் இருக்க மாட்டீங்க. அந்த தோல்வியிலிருந்து காரணங்களை கண்டுபிடித்து வெற்றிக்கான வழிகளை எல்லாம் தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் ஆலோசனைகளை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஏதோ கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்குது, வருமானமும் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு நிம்மதி இருக்குது. ஆனால் 8வது வீட்டில் எல்லா கிரகங்களும் போய் மறைஞ்சதுனால திடீர்னு செலவுகள் வருது. எப்போவோ நாம் கொடுத்த வாக்குறுதி இப்போ ஞாபகப்படுத்துகிறாங்க, அப்புறம் திருப்பி அதை நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இது மாதிரி திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க, திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. இனந்தெரியாத சின்ன மனக்கவலைகள் அதெல்லாமே கூட ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. காசை கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஆனால் அதை வீணாக செலவு பண்ணுறோமோ அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 4வது வீடு எப்பயுமே சந்தோஷத்தை தரக்கூடியது. அந்த இடத்துல இந்த கேது உட்கார்ந்து கிடக்கிறார். அதனால் எல்லாம் இருந்து கூட எதுவும் இல்லாதது மாதிரி சின்ன மனக்கலக்கம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்கார் சனி பகவான். அவர் லாபஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, முறையோடு கிடைக்கும் எதுவும் அளவோடு தான் இருக்கும். ஆனால் மன நிறைவோடு அது இருக்கும். ஆமாங்க, முறையில்லாமல் வரக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை விட முறையாக வரக்கூடிய லட்சக்கணக்கான பணம்தான் அடுத்தடுத்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எல்லா வகையிலும் இன்பத்தையும் கொடுக்கும். அதனால தாங்க குறுக்கு வழியில் கோடியாக வந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நேர்வழியில் சென்று கடின உழைப்பால் உழைத்து முன்னேறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். சமயோஜிதமாக சாமர்த்தியமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்கள் ஆலோசனைகளை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டு. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ஜென்ம குரு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மறைமுகமாக ஒரு பனிப்போர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளார வச்சுக்காமல் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிறது எப்பொழுதுமே நல்லதுங்க. 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். பழசெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்பீங்க. அந்த காலத்தில் கிடைச்ச நல்ல வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோமே, அதெல்லாம் பயன்படுத்தியிருந்தோம்னா இன்றைக்கி பெருசாக வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. அந்த இடத்த வச்சுக்கோன்னு அவர் 4 முறை அலைஞ்சார். அந்த இடம்லாம் எனக்கு வேணான்னு நான் அப்போ சொன்னேன், இப்போ வாங்கி போட்டிருந்தா அது கோடிக்கணக்கில் போகுது அப்படின்னு சில நினைவுகள் உங்கள் மனசுக்குள்ளார அப்பப்போ வந்து போகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய விவாதங்கள்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு வரன் பார்த்துன்னு இருக்கீங்க, தீர்க்கமாக பாருங்கள், அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுக்கிறது நல்லதுங்க. சகோதர வகையில் செலவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இன்றைக்கி நேத்தாக இருக்குது, அப்போ இருந்தால் அப்படி தாங்க. ஆனால் நம்ம எல்லாம் செய்கிறோங்க. நம்மளை பற்றி
பற்றி ஏதாவது நல்ல விதமாக சொல்கிறாங்களா 4 பேர்கிட்ட? அது கிடையாதுங்க. சரி, பார்த்துக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உங்கள் உழைப்பால் அது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பொறுப்புகள், பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, விடிந்த பின்னும் எரியும் விடிவிளக்கில் தெருவிளக்கில் எந்த பயனும் இல்லையோ அதுபோல முடிந்த பின்னும் துன்பங்களை நினைத்து துயரப்படுவதால் எந்த பயனும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் இதெல்லாம் வந்தால் அந்த நிமிஷமே தொடச்சி தூர போட்டுட்டு அடுத்த வேலையை கவனிப்போம்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமாக யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். சில விஷயங்கள் சின்ன விஷயங்களாக தோணும், ஆனால் அதில் ஏதாவது புதுசாக சிக்கல் வரும். சின்னது விஷயந்தானே உடனே முடிக்கலாம்னு நினச்சோம், இப்படி இழுபறியாக இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு கோபமும் வர தோன்றுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. சின்ன சின்ன விவாதங்கள், சின்ன சின்னதாக குறை சொல்லிக்கிறது, அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதை பெருசாகவும் எடுத்துக்கூடாது. நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அதோட விட்டுடணும். அதை வளர்த்தி கொண்டு போகக்கூடாது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துங்க. சகோதர வகையில் நல்லதெல்லாமே நடக்கும். சொத்து பத்து விவகாரங்களில் நீங்கள் ரொம்ப போய் மூக்க நுழைச்சிட்டு அது பின்னாடி ஓடாதீங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவங்களே வருவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாம் பேசி முடிவெடுக்கலாங்க. பிள்ளைகளால் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க. பூசம் நட்சத்திரத்தில் மதியம் 1:25 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் டென்ஷன், வேலை சுமை இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 1:25 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. காரம் உப்பு சாப்பாட்டில் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. வியாபார வகையிலையும் போட்டிகள் அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் கூட எப்போவும் நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி குத்தி காட்டி பேசுவாங்க. அதுக்கு முக்கியத்துவம் தராமல் விட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, 1000 வண்ணங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட உங்கள் மனதில் தோன்றும் அந்த நல்ல எண்ணமே உலகில் மிகச்சிறந்த வண்ணமாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே சிறப்பாக யோசிப்பீங்க. உங்கள் சிந்தனை எப்பொழுதுமே ஆழமாக இருக்கும். அடுத்தவங்களை காயப்படுத்தாமல், அடுத்தவங்களுக்கு சிரமப்படுத்தாமல், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய செயல்பாடுகள் ஏதேனும் ஒரு வகையில் மற்றவங்களுக்கு உதவுற மாதிரி இருந்தால் அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான் நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் குடும்ப நலன் மட்டுமல்லாமல் ஊர் நலனையும் பேணி காக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகளாக அதுவே சேர்ந்து பெரிய செலவாக மாறிடுது. சிம்பிளாக முடிக்கலான்னு பார்த்தா காஸ்ட்லியாக போய் நிற்கிது. எதையுமே நம்ம கட்டுப்படுத்த முடியலை, எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மனசுக்குள்ளார தோணுங்க. 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உண்மையானவங்களா அப்படின்னு கொஞ்சம் உரசி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நல்லவங்க மாதிரியான போர்வையில் சில உளவாளிகள், வேவு பார்க்குறவங்க அவங்கெல்லாம் உங்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் அஷ்டமத்து சனி நடந்துருக்கிறதுனால மட்டும்தான். அந்த அஷ்டமத்து சனி இருந்தாலே நம்பிக்கை துரோகிகள் பக்கத்தில் இருப்பாங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து எந்த வகையிலுமே நிம்மதி இல்லாமல் ஒரு
பக்கம் புரட்டி போட்டுருக்காரு. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது, வெளியில் எந்த குறைச்சலும் கிடையாது. வீட்டுக்குள்ளார வரும்போது தான் ஏதாவது ஒரு சிக்கல் வருதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினம் திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்குங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால முக்கியமான கையெழுத்து போடும்பொழுது அந்த ஆவணத்தை படித்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வேற்றுமொழி பேசுகிறவங்க மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் மட்டத்தில் உங்களை எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. ஆனால் கீழ்மட்டத்தில் தான் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. அதுவும் சரியாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைய தினம் நீங்கள் போய் வருவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கத்தரிப்பூ கலர் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து, மற்ற எதற்காகவும் யாரிடமும் எப்போதும் கையேந்தாதே. ஆமாங்க, உங்கள் கொள்கை இதுதாங்க. அனாவசியமாக அடுத்தவங்கள்ட்டேருந்து எதையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்க மாட்டீங்க. இலவசமாக அன்பளிப்பாக யாராவது எதாவது கொடுத்தாங்கன்னா ஏன் எதுக்கு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஏற்கனவே என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, எனக்கு இது அவசியப்படலை, தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் கவரிமானை போல கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது கிடைக்கும். உதவி கேட்டிருந்தீங்கல்ல, அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கரடுமுரடான பேச்சுகள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குது. புது ஏஜென்சி கூட இன்றைக்கி நீங்கள் எடுத்து நடத்துவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களை சம்பந்தப்படுத்தி சம்பந்தமில்லாத விஷயங்களை சிலர் பேசி உங்களை சங்கடப்படுத்துவாங்க. ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் மனம் தளராமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நாம் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நாம் ஜெயிச்சு காட்டிடுறோம். ஆனால் அதையே அவங்கக்கிட்ட நாம் எதிர்பார்க்கும் பொழுது நாம் தோற்று போயிடுறோம். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே எல்லார்கிட்டையுமே உண்மையாக இருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட அந்தளவுக்கு யார் இருப்பாங்க? நீங்கள் காட்டுற அந்த அன்பு, பாசம், அந்த உண்மை அது அடுத்தவங்கள்ட்ட இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு சிலர் மட்டும்தான் தேடுறாங்க. மற்றவங்களெல்லாம் நாம் தேடிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன உலகம் இது? நல்லவங்க குறைவானவங்க தானே இருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே 100க்கு 5 பேர் தானே நல்லவங்க. ஆமாம், கௌரவர்கள் 100 பேர், பஞ்சபாண்டவர்கள் 5 பேர். அப்போவே 100க்கு 5 பேர் தான் நல்லா இருந்தாங்க. இப்போ 1000ல் 5 பேர் தான் நல்லவங்களாக இருக்காங்கன்னு
நாட்டு நடப்பை உலக நடப்பை பார்த்து சில நேரங்களில் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய சிந்தனாவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகமாகும். பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். அதே மாதிரி பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல யோகாதிபதிகளுடைய நட்சத்திர காலில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பொருட்களையும் வாங்குவீங்க. துணிமணிகள் ரத்தினங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ராசியாக பேசி தீர்த்தாச்சிங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி காற்றும் உங்கள் மேலே வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் எடுத்து கட்டி நீங்கள் செய்து முடித்து எல்லார் மனசுலேயும் இடம் பிடிப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. அதே மாதிரி தைரியஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுடைய நிர்வாக திறமை அதிகமாகும். வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வெற்றியை யார் வேண்டுமானாலும் கொண்டாட முடியும். ஆனால் தோல்வியை மன வலிமை உள்ளவர்களால் மட்டுமே தாங்கிக் கொள்ள முடியும். ஆமாங்க, நீங்கள் ரொம்ப மன வலிமை படைத்தவங்க. அதனால தாங்க எந்த தோல்வி வந்தாலும் அதெல்லாம் தொடச்சி தூர தூக்கி போட்டுருவீங்க. பார்த்துக்கலாம், அடுத்தது நாம் தான் எல்லாத்தையும் நாம் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் நடுநிலையாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்கள் வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கூடுங்க. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அருள்வாக்கு மாதிரிலாம் சில நேரம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. என்னமோ என் மனசில் இதெல்லாம் தோணுது, அதனால் அதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கமானவர்களிடம் சில விஷயங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அதே மாதிரி திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டு. அவங்களோட சேர்ந்து வியாபாரம் செய்கிறதோ அல்லது சொத்து வாங்கிறதோ அதற்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட சூரியன் சுக்கிரன் புதன் 3 கிரகங்கள் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணும். சோர்வு களைப்பு வேலை சுமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. குரு பகவான் மறைந்து கிடந்தாலும் 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. உங்களை நேரில் பார்க்கும்போது அற்புதம் அருமை அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் போன பிறகு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பேசுகிறாங்க. இது எதையுமே நீங்கள் கண்டுக்காமல் நம்ம மனசுக்கு மனசாட்சி என்ன தோணுதோ அதை செய்வோன்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்க்கமாக செய்து கொண்டிருக்கீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, விதைத்தவையே முளைக்கும்,
மண்ணிலும் சரி மனதிலும் சரி. அதனால் நல்லதையே விதைப்போம். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. நல்ல எண்ணங்களோடு நீங்கள் இருப்பீங்க. நல்ல எண்ணங்களை தான் இதயத்திலும் மனதிலும் நீங்கள் விதைத்து கொண்டே இருப்பீங்க. அதுதான் நாளடைவில் உங்களுக்கு எல்லா சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுக்குதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனதால் மாசற்றவர்களாக எல்லா வகையிலும் தூய்மையானவர்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பார்க்கணும். ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளார 4 கிரகம் உட்காந்துட்டு உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பண விஷயத்தில் கராராக இருங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த இறைவனாலேயே முடியல, உங்களால் மட்டும் முடிஞ்சிருமா? அதனால் அதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. நாம் ஒன்று சொல்கிறோம்னா ஒரு சிலர் அதை நல்லதாக எடுத்துப்பாங்க, வேறு சிலர் வேறு விதமாக எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:25 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:25 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வாகனத்தில் கவனம் தேவை. மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க. அதே மாதிரி ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போட்டு சிக்கிக்காதீங்க. நாளை காலையில் தரேன்னு சொல்லிட்டு கைமாத்தா ஏதாவது சிலர்லாம் கேட்டு வாங்கிப்பாங்க. ஆனால் அது என்றைக்கு தருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நாளைன்னு நாளை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. வியாபாரத்தில் திடீர் முன்னேற்றம்லாம் இருக்குது. ஆனால் வேலையாட்களால் தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்குங்க. உத்தியோக வகையில் மேலதிகாரிகளை பகச்சிக்காமல் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வலிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்பொழுதும் மிகச்சரியானதாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க அனுபவப்பட்டவங்க, அடிபட்டு வந்தவங்க, சின்ன வயசுலேருந்தே போராடி முன்னுக்கு வந்தவங்க, பெரியவங்க, இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு அறிவுரை சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி முன்னுக்கு வரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு அதை கெடுக்கிறதுக்குன்னே முயற்சி பண்ணிட்டு இருப்பாருங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் மனம் திறந்து எல்லார்கிட்டையும் பேச வேண்டாங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதை சொன்னாலும் சில நேரங்களில் சிக்கலில் போய் முடிஞ்சிருது. எதை பேசினாலும் அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. 2ஆம் இடம் தனஸ்தானம், அதில் பாம்பு உட்காந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால ஏதோ வர்றதுன்னு தெரியுது, ஆனால் அது எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால நாளுக்கு நாள் கடன் அதிகமாகிட்டே போகுது. அதெல்லாம் நம்மால் பைசல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட முடியுமா? கடன் இல்லாமல் நம்மால் வாழ்ந்து காட்ட முடியுமா? அப்படிங்கிற எதிர்கேள்விகள் உங்கள் மனசில் ஏகப்பட்டது வந்துட்டு தான் இருக்குது. நிச்சயமாக கடனெல்லாம் அடையக்கூடிய காலம் சீக்கிரம் வருது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே சில உதவிகள் மேலதிகாரிகளிடமிருந்து கிடைக்குங்க.
பணத்தட்டுப்பாடு தான், அது ஒன்று தான் பெரிய சிக்கலாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் முடிச்சுட்டு வருவீங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சிரிக்கும்போது வாழ்க்கையை வாழ முடியும், ஆனால் அழும்போது தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். ஆமாங்க, ஒருத்தவங்க சிரிக்கிறாங்கன்னா சரி பரவாயில்லன்னு நீங்கள் விட்டுருவீங்க. ஆனால் ஒருத்தவங்க அழறாங்கன்னா அந்த அழுகைக்கு பின்னால் எந்த சோகம் இருக்குது, எத்தனை இழப்புகள் இருக்குது, எத்தனை ஏக்கங்கள் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு நாம் ஏதாவது அந்த குறைகளை போக்குவதற்கு நீக்குவதற்கு நம்மால் முடிஞ்சதை ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு மனிதாபிமான சிந்தனையுடன் அழுது கொண்டிருப்பவர்களின் கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும், எது கேட்டாலும் இன்னைக்கு கிடைக்கும், பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. உறவினர்களாலும் சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால உடம்பு தான் போட்டு பாடாப்படுத்துதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்துட்டுருக்கீங்க. முன்ன மாதிரி இல்லைன்னாலும் ஏதோ நம்முடைய உடம்பையே நம்ம கவனிச்சுக்கணுமே அப்படிங்கிற அக்கறையும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குங்க. அதே மாதிரி 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் பேசுகிறது நல்லதுங்க. நம்ம பேசுகிறதுல நியாயம் இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் புண்படுத்துமாறு பேசுவது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறதுன்னு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி நடை போடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, திறமை இல்லாதவர் கூட சில நேரங்களில் திடீரென்று வெற்றி பெற்று விடலாம். ஆனால் விடாமுயற்சி இல்லாதவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற்று விட முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க ஒரு வேலையை தொட்டால் அதை முடிக்கிற வரைக்கும் விடாமல் முயன்று கொண்டே இருப்பவர்கள், விடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எடுத்து பேசுகிறதா இருந்தால் நீங்கள் பேசலாங்க. அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ராசிக்குள்ளேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு சோர்வு களைப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி மிதிச்சிட்டு முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன்லேருந்து முக்கியமான கிரகங்கள் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வருஷக்கணக்கில் தள்ளி போன சில விஷயங்கள் உடனே முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும்
இன்னைக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க, லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்திலேயும் புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. போட்டிகள் பொறாமைகள் ஒரு பக்கம் இருந்துருக்கு, இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணி வரைக்குமே அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் வேலை சுமை அலைச்சல்லாம் இருந்தாலும் மதியம் 1:30 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாகவும் உறவினர்கள் மத்தியிலே செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது.